வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, பேண்ட் வந்து நார்மல் பேண்ட். இது வந்து எலாஸ்டிக் வச்சு ஒரு நார்மல் பேண்ட்டு, அதாவது நேரோ பேண்ட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நேரோ பேண்ட் மாதிரி வரும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து தைக்கிறது எப்படி ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது கட்டிங்கு. நம்ம அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ஸ்ட்ரைப் லைன் வர்றதை வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா நாலாக மடிச்சுட்டு அந்த பேண்ட் துணி வந்து நம்ம ஒரு அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டு இந்த பேண்ட் வந்து சேம் எவ்வளோ ஹைட் இருக்குது அதுக்கு வந்து கீழே வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவைப்படும். 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி நம்ம அந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டியது இருக்கும். நம்ம எலாஸ்டிக்கினுடைய சைஸை பொறுத்து, அதாவது 1 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறோம்னா 1.5 இன்ச்சு விடலாம். ஸோ இது வந்து நம்ம 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் அப்படிங்கிறனால வந்து நம்ம 2 இன்ச்சு இதில் நான் எக்ஸ்ட்ரா விடுவேன். இதில் என்ன பேண்ட் அளவு இருக்கோ அதே அளவு வந்து அப்படியே நம்ம வந்து நல்லா நீட்டாக வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். நல்லா இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எங்கெங்கே மார்க் பண்ணோமோ அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக லைன் போட்டுக்கலாம். பேண்ட்டுடைய ஹைட் எவ்வளோங்கிறது பார்த்துட்ருக்கேன். இப்போ அது மார்க் பண்ணிவிட்டு இனிமேல் கட் பண்ணிடலாம். ஸோ எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது கட் பண்ணிடுறோம். இங்கே வந்து கீழே காலில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மேலே வர வர ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எங்கே கட் மார்க் போட்டுக்கலாம், எங்கெல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கணுங்கிறது கட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக் வந்து இது 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காலுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிடுறோம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உள்ள கேன்வாஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹோல்ஸ் அங்கங்கே எங்கே ஸ்டிச் வருமோ அங்கே ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே மடிச்சு அடித்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி நம்ம முடிஞ்சதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.